பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்களாம். ஆம், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் நமக்கு தேவை. நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவன் தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறவனாய் காணப்படுவான். எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1 சாமுவேலிலே 30ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். சிக்லாக்கின் அனுபவம் என்று சொல்லி அதற்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம். இந்த சிக்லாக்கில் நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொன்னால், அந்நியர்களாலே புறஜாதிகளாலே தன்னுடைய தேசத்தை அழிக்க விட்டு தன்னுடைய ஜனங்கள் அனைவரையும் கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலை. இவன் அந்த வேளையில் என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்தில் போவது, எப்படி இவர்களை மேற்கொள்வது, எப்படி இவர்களை நாம் தம்முடைய ஜனத்தை நாம் கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவன் புலம்பின ஒரு வேளையிலே ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அவன் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறான். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறான், வேண்டுதல் செய்கிறான். இதைத்தான் நம்முடைய மொழிகளிலே நாம் சொல்லுகிறது ஆலோசனை கேட்பது அப்படின்று. அப்போ தேவன் அவனுக்கு பதிலை அவனுக்கு சொல்லுகிறார். நீ போ, அதை நீ பிடிப்பாய், நீ மறுபடியும் கொண்டு வருவாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் நடக்கக்கூடியவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில முதியோர்கள் நமக்கு அறிவுரைகள் கூறினார்கள் என்று சொன்னால் அதை நாம் தயவாய் தாழ்மையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உள்ள காலகட்டங்களிலே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் மட்டும் சில நேரங்களிலே சபைகளை நான் நடத்துகிறதுனாலே பார்த்திருக்கிறேன். சொல்வதை சிலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த வார்த்தைக்கு எதிர்த்து தான் நிற்கிறார்களே ஒழிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. ஒரு சிலர் அதிலே நன்றாக வேதத்தின் அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதல்லவா, ஆலோசனைக்காரர் அநேகராக இருந்தால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி சில நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சில ஆலோசனைக்காரர்கள் நமக்கு வேண்டும். ஒன்றை நான் சொல்லுகிறேன், சில இடங்களில் நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும், சில இடங்களில் நாம் அமைதியாகத்தான் இருக்கணும். ஏன்னா சொல்லுகிற காரியங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல நாம் சொல்லுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். சில நபர்களிடத்திலே சொல்லுவோம் என்று சொன்னால் சகுனியை போல, இந்த உலகத்தின் வரலாற்றிலே சொல்லப்படுகிற சகுனியை போல, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு நாரதரை போல அப்படி என்று கூட நாம் சொல்லலாம். இவர்களிடத்திலே சொன்னோம் என்று சொன்னால் அது ஊரறிய உலகறிய அது பரம்பிவிடும். ஆனால் சில உண்மையுள்ள கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, நம்முடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாத, தேவனிடத்தில் மாத்திரம் நமக்காக பரிந்து பேசுகிற சில நபர்களிடத்திலே நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த காரியத்திலே நமக்கு சுகம் உண்டாகும், நலம் உண்டாகும், மனது ஒரு திருப்தியை அடையும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனைக்காரர் வேண்டும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆலோசனைக்காரர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயமுண்டாகும், சுகமுண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆலோசனைகளை கேட்காத நபர்கள் ஆண்டவரே அவர்கள் எப்படி விழுந்து போகிறார்கள் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் நினைக்கிறேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர்,
அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்முடைய தேவனிடத்துல நாம் ஆலோசனைகளை நாம கேட்டு அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாகவும் எங்களுக்கு நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.